ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்ற காணொலியில் வந்து எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினோம். அதனோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து முன்னாடி எழுதின ஒரு பழைய சிறிய கட்டுரை ஒன்று இருக்குது, எம்பத்தி என்னும் உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்டுரை நீங்கள் வேணும்னா படித்து பாருங்கள். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து இந்த வீடியோவில் சில விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போ இந்த உலகம் அப்படின்றது யாருக்கானது? இந்த உலகத்தில் கோடானு கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இனி வாழ போகிறாங்க. சரியா? அப்போ இந்த கோடான கோடி மனிதர்களுக்கு இந்த உலகம்ன்றது எப்படி மீன் பண்ணுது, இந்த உலகம்ன்றது என்னவாக அவங்களுக்கு படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இல்லை யாருக்கானதாக இந்த உலகம் இருக்கிறது, இல்லது யாருடைய கண்ட்ரோல் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப டீப்பராக போனீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்குமானது தான் இந்த உலகம் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்து சேர்ந்துடும். அப்போ யாருமே வந்து ஒரு அத்தாரிட்டி, சோல் அத்தாரிட்டின்றது கிடையாது. ஒருத்தருடைய கண்ட்ரோலை தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அப்போ சுதந்திரமான ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகம்ன்றது வந்து தனக்கானது தான். அவன் வந்து இந்த உலகத்தை வந்து அவனுடைய கோணத்திலிருந்து அணுக முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தனை தான் வந்து காலங்காலமாக பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு தான் வந்து ஜனநாயகம், டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியான ஒரு ஃபிலாசபியாக டெமோக்ரஸியில் வந்து நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். ஏன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த வடிவங்கள் எல்லாமே வேறு வடிவங்களாக, அரசு வடிவங்களாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து வந்து அது அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைகளாக இருந்திருக்கலாம், அந்தந்த காலகட்டத்தினுடைய ஒரு நிலைப்பாடுகளாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தொடர்ந்து பேசி விவாதித்து பல்வேறு விஷயங்களை பார்த்து வந்து சேர்ந்திருக்க இடம் வந்து ஒரு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகிறதில்ல. ஜனநாயகன்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தத்துவமாக இருந்தாலும், அதுக்குள்ளே வந்து ஒரு மிக ஒரு பறந்து விரிந்த ஒரு தத்துவம் அது. அதை பற்றி நம்ம வேறு இதில் பேசிக்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது, இல்லை சுட்டிக்காட்ட விரும்புவதுன்றது வந்து எல்லாருக்குமாக விரிந்திருக்கிறது இந்த உலகம் அப்படின்றது தான். நம்ம வந்து இன்னொருத்தரை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தாலோ, இல்லை நம்ம கண்ட்ரோலை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலோ அது கண்டிப்பாக முடியாது அப்படின்றது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். அது ஒரு தனிநபரை நீங்கள் ரீச் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஏன் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் அந்த வியாபாரம் நடக்காது. இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்கள் ஒரே ஒரு கஸ்டமரை வந்து ரீச் பண்ணுறது கூடமே நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற அந்த வகையில் தான் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. சரி, நீங்கள் ஒரு பொருளை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போதுமா? நீங்கள் பொருளை கொடுக்குற விதம் சரியாக இல்லை, அவன்கிட்ட பண்ணுற அப்ரோச் வந்து சரியாக இல்லை, நடந்துக்கிற பிஹேவியர் சரியில்லைனா அந்த பொருளை அங்கே வந்து போய் சேராது அவன் கைக்கு. நல்ல பொருளாக இருந்தாலும் வாங்க மாட்டான். அப்போ அங்கே வந்து இன்னொரு நபரோடு நடந்து கொள்ள வேண்டிய தன்மைகள், குவாலிட்டிஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் சரியாக இருக்கும், நீங்கள் அந்த கோணத்தையும் யோசிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ முரடான ஒரு நபராக இருந்தாலுமே ஒரு வேலை ஆகணும், என்னுடைய பொருள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தன்னுடைய தன்மையை, தன்னுடைய ஆளுமையை வேறு மாதிரி அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, வேறு மாதிரி இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ இறங்கி போவது அப்படின்றது தான் இங்கே விஷயமே. அப்போ நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தெரியுது. நான் ஏன் இப்படிலாம் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சு போகணும் அப்படின்னா, இந்த பொருள் விற்கும், இந்த பொருள் விற்றுச்சுன்னா எனக்கு அதுலேருந்து காசு கிடைக்கும். அப்போ எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒன்று கிடைக்கிது, ஒரு பெரிய தொகை கிடைக்குதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இறங்கி போக தயாராக இருக்கும். இது எல்லாருக்குமே புரிஞ்சுது. உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. ஆனால் இதே தத்துவத்தை, இதே ஒரு புரிதலை வந்து அவங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்ளை பண்ணுறது இல்லை. அங்கே தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு நபரோடு நீங்கள் வந்து ஒரு கனெக்ட் ஆகணும், அது எந்த வயசாக இருக்கலாம், எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர் மாணவர் உறவாக இருக்கலாம், எந்த ரிலேஷன்லையும் பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து நம்ம அந்த பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், இல்லாட்டி மென்டார் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம். இங்கே எல்லாத்துலேயுமே இதே விஷயந்தான் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் யார்கிட்ட வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் இறங்கி போகிறீங்களா, அவங்களுக்காக நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணுறீங்களா, அவங்க இடத்துலேருந்து நீங்கள் அதை யோசிக்கிறீங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு சரியாக கிடச்சிச்சின்னா தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பொருளை விற்று காசு வாங்கணும், பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே நீங்கள் இறங்கி போக வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ இன்னொருத்தருடைய மனதை வாங்குவது, இன்னொருத்தருடைய மனதை நீங்கள் ரீச் பண்ணுறது அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், நீங்கள் உங்களை என்ன மாதிரி ஷேப் பண்ணியிருந்தால் நீங்கள் போய் இன்னொருத்தர் ரீச் ஆக முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்குறோமா அப்படின்றத எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். இது வந்து நான் யாருக்காகவும் சொல்ல வரல, எனக்காகவே நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ரீச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து எம்பத்தி. அதுக்கு தேவையான ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம்.
இது நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா இந்த எம்பத்தியை எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் இப்போ எம்பத்தின்றது எப்படி உருவாகுது, இல்லாட்டி நம்ம எப்படி அதை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிடலாம். அப்போ இந்த எம்பத்தியை அடையிறதுக்கான ரொம்ப அடிப்படையான ஒரு புரிதல் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் எமோஷன்ஸ்னால் என்னன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதனுடைய முதல்ல வந்து மனிதனுடைய அடிப்படையான ஆதாரமான குணங்கள் என்ன, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல உணர்ச்சிகள், அடுத்தது வந்து உணர்வுகள், ஹியூமன் பீயிங்ஸோடைய ஃபீலிங்ஸ். அப்போ ஒருத்தனுடைய உணர்ச்சி மற்றும் உணர்வுகள், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஆழமாக புரிந்திருக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு லேயராக நம்ம வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு ரிலேஷனில் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு அட்வைஸ் இல்லை ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் ரீச் ஆகாமல் போகுது அப்படின்றதுக்கான காரணமாக ஈகோ எப்படி இருக்குது, அது என்ன ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது அந்த ஈகோவை நீங்கள் உடச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் நம்ம எம்பத்தினா என்னன்றதை பற்றி பேசியிருந்தோம். அது எவ்வளோ முக்கியம், ஏன் தேவை, அதை எப்படி நம்ம அதிகமாக ஆழப்படுத்தி கொள்வது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். அதை அடையிறதுக்கு, அந்த எம்பத்தின்ற அந்த சென்ஸை நம்ம அடையிறதுக்கு என்ன செய்கிறது. இப்போ இதில் வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. நான் அதையும் சொல்லிக்கிறேன். சில பேர் இயல்பாகவே அந்த எம்பத்தின்ற குணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேச வரல. அவர்களுக்கு வந்து பை நேச்சராகவே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரோட ஃபீலிங்ஸையும் தங்களோட ஃபீலிங்ஸாக உள்வாங்கிப்பாங்க. இல்லாட்டி வந்து நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே பிறருடைய நல்லது கெட்டது எல்லாமே இன்னொருத்தரை பாதிக்கும். அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இயல்பாகவே ஒரு எம்பத்தி இருக்கும். அவங்க பெரும்பாலும் யாருக்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கெடுதியோ ஒரு ஹார்மோ செஞ்சிட முடியாது. ரெண்டாவது அவங்க ஈஸியாக இன்னொருத்தரோட வந்து கனெக்ட் ஆகிட முடியும். ஸோ அவர்களை பற்றி நான் வந்து இப்போ பேச வரல. பட் ஆனால் இதை எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறது, சில பேர்கிட்ட என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது அடைய முடியாத ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராசஸ். இதுக்குன்னு நம்ம வந்து சில முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த எம்பத்தி நீங்கள் புரிஞ்சிக்கணும், அதை உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அங்கமாக உருவாக்கிக்கணும்னு சொன்னால் அடிப்படையான மனிதனுடைய விஷயம் என்னன்றதை புரிஞ்சிக்கணும். ஹியூமன்ஸோடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இந்த 2 விஷயந்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம். மற்ற புறவயமான விஷயங்கள் எல்லாமே வேறுபடும், ஒருத்தருடைய கல்ச்சர் வேறு. அப்புறம் உணர்வுகள் அப்படின்னக்கூடிய ஃபீலிங்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை உணரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அடைகிறீங்க, அது உங்களுடைய நினைவுகளை எப்படி கிளர்ந்து எழ செய்கிறது, உங்களுடைய புலன் உணர்வுகளால் நீங்கள் எப்படி வந்து விஷயங்களை உள்வாங்கிக்கிறீங்க. ஒரு காட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை காதில் கேட்கக்கூடிய சப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நாவின் ருசியாக இருக்கலாம், அப்புறம் ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், மற்றும் உங்களுடைய தொடு உணர்வுகள் மூலமாக நீ அடையக்கூடிய ஃபீலிங்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் காமனாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், அப்புறம் வந்து தாவரங்கள், இவை எல்லாற்றுக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன் செடிகளுக்குமே வந்து உயிர் இருக்கிறது, செடிகளுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. மிருகங்களுக்கு இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அடிப்படையாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், இதை நம்ம வந்து ஒரு தெளிவை இந்த விஷயத்தில் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் நீங்கள் வந்து உலகத்தில் உள்ள எந்த மனிதரை வேணாலும் புரிஞ்சுக்கலாம், யாரோட வேண்டாலும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து பழக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பார்வையிலேருந்து இந்த உலகத்தை எப்படி பார்ப்பது, அவங்க பிரச்சனைக்கு வந்து எப்படி நீங்கள் ரியலாகவே சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லலாம். ஒரு வீடியோ ஷேர் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு சின்ன குட்டி வீடியோ ஷேர் ஆகுது. அதில் வந்து யாரோ ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை சிறுவனோ இல்லை யாரோ ஒரு ஏழை மனிதனோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறத, ஒரு துயரமான ஒரு காட்சி வந்து ஷேர் ஆகுதுன்னு வச்சுப்போம் சமூக வலைத்தளங்களில். அது ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய ஏதோ ஒரு மனிதன்னு வச்சுப்போம். அதை பார்க்கக்கூடிய இன்னொரு மனிதனை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. யாரோ ஏதோ ஒரு நாட்டில் நடந்த ஒரு மனிதனுடைய துயரம் வந்து இன்னொரு சம்மந்தம் இல்லாத இன்னொரு மனிதனை பாதிக்க தான் செய்யுது. அப்போ இது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதாக விஷயம் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவன் வேறு மொழி பேசுகிறவன்டா, அவன் வேறு இனத்தை சேர்ந்தவன்டா, அதனால் அவன் கஷ்டம்லாம் என்னால் உணர முடியலடா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ எல்லார மேலேயும் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் இதுதான் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா காலகட்டத்துக்கும் இது பொருந்தக்கூடியதாக விஷயமாக தான் இருக்குது.
ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் என்ன மாதிரி துக்கம் கொண்டானோ அதே மாதிரி இப்போ உள்ள மனிதனும் துக்கம் அடைகிறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சந்தோஷப்பட்டுருக்கான் அப்படின்னா இப்போ உள்ள மனுஷனும் சந்தோஷப்பட தான் செய்கிறான். அவனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு பொறாமை இருந்துச்சுன்னா இப்போ உள்ளவனுக்கு பொறாமை இருக்குது. அப்போ இது எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதாக, எந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எம்பத்தியை நம்ம எப்படி அடைவது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் எம்பத்தி அடைஞ்சால் தான் நீங்கள் இன்னொருத்தரை ரீச் பண்ண முடியும், இன்னொருத்தருடைய மனதை ரீச் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ரீச் பண்ணால் தான் உங்கள் விஷயமே அங்கே ஆழமாக போய் சேரும், நீங்கள் இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இதை குறித்து அடுத்த காணொலியில், கிட்டத்தட்ட இது காணொலின்னு சொல்ல முடியாது, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் நம்ம பேச்சு உரையாடல் சம்மந்தப்பட்ட மையப்படுத்தியதாக தான் இருக்குது. அடுத்த இதில் நம்ம சந்திப்போம்.